சரி, இதுக்கடுத்து இப்போ நம்ம தாவேகாவிற்கு வருவோம். தேர்தல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சி அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா வந்து நம்ம ஊடகங்கள்ல ஒரு பேசுபொருளா இருக்கக்கூடிய கட்சியா தாவேகா இருக்கு. இந்த தாவேகாவுடைய வோட்டர் பேங்க், அதாவது விஜய் அவர்கள் உள்ள வரும்போது எப்படி இருந்தது? இப்ப அடுத்தடுத்த சம்பவங்கள், கரூர் சம்பவமா இருக்கட்டும், அதுக்கடுத்து அவரு வெளிய வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, டிவோர்ஸ் பெட்டிஷன், நடிகையோடு சேர்த்து வைத்து பேசப்பட்டது. இதெல்லாம் தாண்டி இப்போ இவருக்கான வோட்டர் பேங்க் எப்படி இருக்கு? அது அப்படியே தான் இருக்கா? இல்ல ஏதாவது குறைஞ்சிருக்கா? உங்களுக்கு என்ன தோணுது? நான் ஃபஸ்ட்டில் இருந்தே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். அதாவது கரூருக்கு முன்னாடியிலேருந்து 3வது முகம் மாற்றுன்னு வரவங்களுக்கு வரவேற்பு என்பது இருக்கும். தமிழகம் அவங்கள நிராகரித்தது கிடையாது. அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. எவ்வளவு ஆதரவு என்றால் 10லேருந்து அது 20% வரலும் லார்ஜில் போகும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 12லேருந்து 15% கூர்மையாக இருக்கும். இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து அது கூட்டணி மாதிரி அமைச்சு 20% 18% வரலாம் போனார். கூட்டணி இல்லை அப்படின்னா அதனுடைய ரேஞ்சு வந்து 10 to 15% ஆர் 12 to 15%. இப்போ இந்த 12 to 15 இல்லை 10 to 15 யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் வைகோ, ஒரு காலத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த், ஒரு காலத்தில் மக்கள் நீதி மையம், ஒரு காலத்தில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் ஜி.கே. மூப்பனார், அப்போது ஒரு காலத்தில் அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம், அதுக்கப்புறமா வந்து டிடிவி தினகரன் ட்ரை பண்ணார். ஆனால் 5% தான் கிடச்சிது அம்மா மக்கள் முன்னேற்றம். அப்போ ஒரு 3வது அணி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றுன்னும் போது குறைந்தபட்சம் 5%, அதிகபட்சமும் 15%. இப்போ இதை இன்னும் விஜய் அவர்களோட அதை கரெக்டாக அந்த கேள்வியை ஃபிக்ஸ் பண்ணி கேட்கணுன்னா, விஜய் அவர்கள் கமலுக்கும் விஜயகாந்துக்கும் நடுவில் எங்கன்னா இருப்பார்.